அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிணைத்தல், கட்டுதல், பாதுகாத்தல் அப்படின்ற அர்த்தமுடைய ரெபெக்காளை குறித்த லிட்டில் ஃபேக்ட் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ரெபெக்காளை குறித்து நாம் முதலில் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். இந்த அதிகாரம் ஆதியாகமத்தில் இருக்கிறதுலே பெரிய சாப்டர். இது என்ன மாதிரி ஒரு சாப்டர்னால், ஆபிரகாம் தன்னுடைய மகனான ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி தன்னுடைய ஊழியக்காரனான எலியாசரை அவர் தங்கி இருந்த எபிரோன்லேருந்து ஆரானுக்கு அனுப்பி அங்கேருந்து பெண் கொள்ளும்படியாக அனுப்பி வைக்கிறார். எலியாசர் ஆரானுக்கு போயிட்டு அங்கே பெண் கொண்டு ஒரு பெண்ணை சூஸ் பண்ணி திரும்பவும் கொண்டு வர்றது தான் திரும்பவும் எபிரோனுக்கே வர்றது தான் இந்த சாப்டரில் எழுதப்பட்டுள்ள முக்கிய காரியங்கள். இதில் என்ன நம்ம இப்போ பார்க்க போகிறோன்னா, இவர் என்ன மாதிரியான பெண்ணை சூஸ் பண்ணார் அப்படின்னா, இவர் ட்ராவல் பண்ணி வராங்க. எங்கேருந்து வராங்கன்னா, எபிரோன்லேருந்து ஆரான். இந்த எபிரோன்லேருந்து ஆரான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 700 to 800 கிலோமீட்டர்ஸ். இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற டிஸ்டன்ஸ். ஆனால் இவங்க இந்த ரூட்டில் வரலை. இவங்க ட்ரேட் ரூட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது 1100லேருந்து 1300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ இவர் இவ்வளோ தூரத்தை கடந்து எத்தனையோ நாட்களாக ட்ராவல் பண்ணி அவர் ஆரானுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற ஒரு கிணற்றருகே இளைப்பாறுகிறார். அந்த டைமில் அவருக்கு மனசில் என்ன தோணுதுன்னா, இங்கே நிறைய ஸ்திரீகள் தண்ணீர் எடுக்க வருவாங்க. அதில் யார் எனக்கும் என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கிறார்களோ அவங்கள நான் என்னை எஜமானனுக்கு மனைவியாக கொள்வேன் அப்படின்னு அவர் மனசில் நினைத்து அதை தேவன்கிட்டையும் கேட்குறாரு. அதே மாதிரி ரெபெக்காள் வராங்க. ஸோ ரெபெக்காள் வந்ததுக்கப்புறம் இவர் தண்ணி கேட்டதுக்கப்புறம் ரெபெக்காள் அவருக்கும் தண்ணீர் கொடுத்து, ரெபெக்காளாகவே தான் சொல்லுவாங்க, நான் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணீர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒட்டகங்கள் முழுவதுக்கும் தண்ணீர் கொடுக்குறாங்க. மொத்தம் எத்தனை ஒட்டகங்கள் அவர் கூட இருந்ததுன்னா 10 ஒட்டகங்கள் இருந்திருக்கு. இப்போ இங்கே நாம் என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, எவ்வளோ தண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆராய்ச்சியாளரோட கருத்துப்படி ஒரு ஒட்டகம் மினிமமாக ஒரு 30 gallons ஆஃப் வாட்டர் குடிக்குமா. ரொம்ப தாகமாக இருந்ததுன்னா அது அப் டு 50 gallons கூட அதால் குடிக்க முடியும். அதுவும் ஷார்ட் பீரியடில் ஒரு வித்தின் 3 minutesல இவ்வளோ தண்ணி அதால் குடிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம மினிமமாக 30 gallons ஆஃப் வாட்டரே நினச்சோம்னா கூட இவங்க 10 ஒட்டகங்களுக்கு 300 gallons ஆஃப் வாட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 300 gallons ஆஃப் வாட்டரை அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, கிணற்றிலிருந்து ஒரு பாட் வச்சு எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த பாட் ஒரு 5 gallons இருக்கும் அப்படின்னு, இதெல்லாமே ஒரு மினிமல் கால்குலேஷன். ஸோ ஒரு 5 gallons இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா கூட இவங்க 60 முறை அவங்க போய் கொடுத்துருக்கணும். இப்படி போய் கொடுத்த டைம் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போகிறதுக்கு ஒரு நிமிஷம், தண்ணி எடுக்க ஒரு நிமிஷம், திரும்ப வர்றதுக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னு நினச்சாலும் மொத்தமாக 180 நிமிடங்கள். ஒரு ட்ரிப்பு அதாவது மொத்தம் 60 ட்ரிப்பு, அதுக்கு ஒரு 3 நிமிஷம்னா 180 நிமிடங்கள். அதாவது 3 மணி நேரமாக ரெபெக்காள் ஒட்டகங்களுக்கு மாத்திரம் தண்ணீர் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் ரெபெக்காளுடைய இந்த குணங்களை பார்த்து இவர் தான் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம இங்கே என்னெல்லாம் கவனிக்கலாம் அப்படின்னா, இங்கே ரெபெக்காளுடைய ஆர்வத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இது இவங்கள யாருமே ஃபோர்ஸ்லாம் பண்ணலை, தண்ணி எடுத்து கொடுங்கலாம் சொல்லவே இல்லை. இது அவங்களாகவே வாலண்டியராக அவங்களாம் அவங்க தண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் இது ஒரு எதிர்பாராத உதவி. இவங்க இதுக்கெல்லாம் பிளான் பண்ணி வீட்டிலேருந்துலாம் கிளம்பி வந்திருக்க மாட்டாங்க. வந்த இடத்துல தேவைப்பட்டது, இந்த தேவைப்படுபவர்களுக்கு ரெபெக்காள் உதவி செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி 3 மணி நேரம் அவங்க தண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுவது என்னென்னா பொறுமை. அவங்கக்கிட்ட பொறுமை இருந்தது. அதே டைமில் இந்த தண்ணீரை மொண்டு தூக்கி கொண்டு கொடுப்பதற்கான உடல் வலிமையும் இருந்தது. ஸோ இந்த காரணங்களையெல்லாம் பார்த்து தான் எலியாசர் இவங்கள சூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எலியாசர் எப்போ சொல்கிறாருன்னா, அவர் கிணற்றருகே வந்த உடனே அவர் சொல்லிடுறாரு. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15 வசனங்கள். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும்,
உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். ஸோ இவர் இந்த மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இவர் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. இவர் ப்ரேயர் பண்ண உடனே என்ன நடக்குது அப்படின்றது அடுத்த வசனத்தில், அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காலுடைய குமாரனாயிருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபெக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். இவர் ப்ரேயர் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ரெபெக்காள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ரெபெக்காள் இஸ் அன் ஆன்சர் ப்ரேயர். ஸோ இம்மிடியட்டாக அங்கே தேவ வல்லமை வந்து எவ்வளவு அழகாக செயல்பட்டு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே நம்ம வந்து ரெபெக்காளுடைய உயரிய குணத்தை வந்து இவங்க பொறுமையானவர்கள், இவங்க ஆர்வம் மிகுந்தவர்கள், இவங்க வந்து ஒரு மனிதனுக்கு மாத்திரமல்ல மிருகங்கள் மேலேயும் இரக்க குணமுடையவர்கள் அப்படின்னு நாம் அவங்களுடைய குணங்களை வந்து இங்கே மிகவும் உயர்வாக பேசுகிறோம். ஆனால் அவங்க அந்த உயர்வான குணத்திற்கு வந்து அவங்க வந்து டிசர்விங் பர்சன் தான் அவங்க. ஆனால் இதே ரெபெக்காளை ஏசா யாக்கோபை வந்து ஈசாக்கு ஆசீர்வதித்த அந்த காரியம் வரும்பொழுது ரெபெக்காள் வந்து தந்திரமாக செயல்பட்டார்கள், அவங்க வந்து அங்கே தவறு செய்து விட்டார்கள் அப்படின்ற ஒரு கருத்து உண்டு. ரெபெக்காள் நிஜமாகவே தவறு செய்தார்களா அதையும் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, ஈசாக்குக்கு வந்து வயசாயிடுது, அவருடைய கண் பார்வையும் மங்கி போயிடுது. அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, தான் மரிப்பதற்கு முன்னாடியே வந்து தன்னுடைய மூத்த குமாரனை வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசாவை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். ஏசாவை கூப்பிடுறாரு, ஆசீர்வதிக்க கூப்பிட்டு நான் அவனை ஆசீர்வதிக்கணும், நீ போய் சில காரியங்கள்லாம் செய்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஏசா போகிறாரு. இதை கேட்ட ரெபெக்காள் என்ன பண்ணுறாங்கன்னா, யாக்கோபை கூப்பிட்டு அந்த காரியங்களெல்லாம் நிறைவேற்றி யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்துட்றாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ரெபெக்காள் வந்து யாக்கோபுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க, அது தவறு தானே அப்படின்ற ஒரு கருத்து உண்டு. இப்போ ரெபெக்காள் வந்து இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னு வாசிக்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 33 மற்றும் 34 வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். இது என்ன இன்சிடென்ட்னா, ஏசா வந்து ஒரு தடவை வேட்டையாடிட்டு வரும் பொழுது அவர் ரொம்ப டயர்டாக இருப்பார். அந்த டைமில் யாக்கோபு வந்து சமைச்சிட்ருப்பார். ஸோ ஏசா வந்து அவருக்கு சாப்பாடு கேட்கும்போது யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு கொடுத்துருன்றாரு. உடனே இவரும் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு ஒரு சாப்பாடு வாங்கிக்கிறாரு. இப்போ யாக்கோபு வந்து இந்த மாதிரி சாப்பாடை கொடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிட்டதுனால இப்போ யாக்கோபு வந்து யாராவது திட்டுனாங்களா, யாக்கோபை பற்றி எங்கன்னா குறைவாக எழுதப்பட்டு என்ன எழுதியிருக்கணும், யாக்கோபு வந்து தந்திரமாக ஏமாற்றி விட்டார் தானே எழுதியிருக்கணும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, 34ஆம் வசனத்தில் இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஸோ இங்கே ஏசாவை தான் திட்டி எழுதின மாதிரி உண்டு. ஏன்னா ஏசாவுக்கு வந்து சேஷ்ட புத்திர பாகத்தோட இம்பார்ட்டன்ஸ், அதோட வேல்யூவே தெரியாமல் ஒரு கப் ஆஃப் ஃபுட்டுக்காக வந்து அவர் என்ன பண்ணிட்டாரா, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வந்து கொடுத்துட்டார். சேஷ்ட புத்திர பாகம்னா என்ன அப்படின்னா, ஆங்கிலத்தில் வந்து இது வந்து பர்த் ரைட்டுன்னு இருக்கும். அதாவது முதல் மகனுக்காக, தன்னுடைய மூத்த மகனுக்கான ஆசீர்வாதம் தான் வந்து இந்த சேஷ்ட புத்திர பாகம். இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தகப்பனுடைய லீடர்ஷிப் பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த பொசிஷன் அப்படியே வந்து மூத்த மகனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்புறம் ப்ராப்பர்ட்டிலாம் இருந்ததுன்னா இந்த வெல்த்தெல்லாம் வந்து அவருக்கு வந்து டபுள் போர்ஷன் கிடைக்கும். ஸோ இப்படியாக இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஏசா என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு கப் ஆஃப் ஃபுட்டுக்காக வந்து யாக்கோபு கிட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டார். அப்போ இப்போது சேஷ்டபுத்திர பாகம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, அது யாக்கோபு கிட்ட இருக்குது. யாக்கோபு கிட்ட இருக்கிறது வந்து ரெபெக்காளுக்கு தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போவுமே யாக்கோபு வந்து கூடாரவாசி அப்படின்னு வசனம் சொல்லுது. அதாவது அவர் வீட்லேயே இருப்பார், டென்ட்லேயே இருக்கிற ஒரு பர்சன். ஸோ இவருக்கும் ரெபெக்காளுக்கும் வந்து இவங்க ரெண்டு பேரும் அதிகமாக, ரெபெக்காள் வந்து யாக்கோபை மிகவும் அன்பு செய்தார்கள். ஏன்னா அவர் மேக்ஸிமம் வீட்லேயே இருந்தார், செல்லப்பிள்ளையாக இருந்தார். அப்படின்னா ரெபெக்காளுக்கு இந்த விஷயம் தெரியும். அதனால தான் ஈசாக்கு வந்து ஏசாவை கூப்பிட்டு ஆசீர்வாதம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது ரெபெக்காளுக்கு தெரியும் அந்த ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர் வந்து யாக்கோபுன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் ஏசா வர்றதுக்குள்ளவே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வந்து யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் போகும்படியாக செய்தார்கள்.
இதில் வந்து ரெபேக்கா வந்து உடனடியாக, ஏன்னா டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்தது, அப்போ போய் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. அதனால் முதல்ல வந்து ஆசீர்வாதம் யாருக்கு போகணுமா, உரிமை யார்கிட்ட இருக்குதோ அவருக்கு தான் ஆசீர்வாதம் போக வேண்டும் என்பது வந்து சரியான ஒரு காரியம். அதனால் அவங்க உடனே பண்ணிட்டாங்க. இதில் ஏசா என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏசாக்கு தெரியும் இல்லைங்களா, அவருடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அவர் ஏற்கனவே வந்து யாக்கோபுகிட்ட கொடுத்துட்டாரு. அப்படின்னா ஈசாக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நான் உனக்கு வந்து ப்ளஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஏசா என்ன சொல்லியிருக்கணும்னா, இல்லைங்கப்பா நான் ஏற்கனவே வந்து இதை வந்து யாக்கோபிட்ட கொடுத்துட்டேன், நீங்கள் வந்து அவரை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு தான் அவர் உண்மையானவராக இருந்தால் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அங்கேயும் ஏசா வந்து அதை ஏமாற்றதான் முயற்சி செஞ்சுருக்கிறார். அதனால தான் ஏசாவை தள்ளி யாக்கோபுக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் போச்சு. ஸோ அது மட்டுமல்ல, ரெபேக்காளுக்கு வந்து இவங்க பிறக்கும் பொழுது, இவங்க இருவரும் பிறக்கும் பொழுதே கொடுத்த ஆசீர்வாதம் என்ன, ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். ஸோ தேவன் வந்து ரெபேக்காள் கிட்ட ஏற்கனவே இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்துருக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மூத்தவனாகிய ஏசா வந்து யாக்கோபை சேவிப்பான் அப்படின்றது தான் வந்து காடோட ப்ராமிஸ். ஸோ அந்த ப்ராமிஸ் படியே இந்த சேஷ்டபுத்திர பாகமும் யாக்கோபு கிட்ட தான் இருந்தது. அதனால் இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு வாங்கி கொடுத்தது, யாக்கோபுக்கு கொடுக்கும்படியாக செய்தது சரியான செயல்தான். ஒருவேளை ரெபேக்காள் செய்த காரியம் தவறான செயலாக இருந்ததுன்னா ஈசாக்கு வந்து ரெபேக்காளையும் சபித்திருக்க முடியும், யாக்கோபையும் சபித்திருக்க முடியும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்களில் வாசிக்கலாம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். ஸோ அப்படி பார்த்தோம்னா ஈசாக்கு திரும்பவும் கூப்பிட்டு திரும்பவும் யாக்கோபை வந்து ஆசீர்வதிக்கிறார். மேபி இந்த டைமில் என்ன இருக்குன்னா, இந்த டைமில் வந்து ரெபேக்காள் வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இதனால தான் இப்படிலாம் ஆச்சு, இதனால் நீங்கள் யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது தான் சரி அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால் அவர் திரும்பவும் கூப்பிட்டு யாக்கோபை ஆசீர்வதித்து தான் வந்து அவர் அனுப்பிவிடுகிறார் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக ரெபேக்காள் யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்த இந்த காரியத்தில் வந்து அவங்க எந்தவித தவறும் செய்யவில்லை. மாறாக தேவனுடைய நீதியாகிய, அதாவது அந்த சட்டமாகிய சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு செல்ல வேண்டுமோ அவருக்கே சென்று சேர்வதில் வந்து அவங்க மிகப்பெரிய உதவியாக இருந்தார்கள் அப்படின்றது தான் வந்து இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்.